சோழவந்தபுரம் ராஜ்யத்தில் அரசர் சோமசர் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இவருக்கும் ராணி காமினிக்கும் சில வருடத்திற்கு முன்பு காதல் திருமணம் ஏற்பட்டு சில மனஸ்தாபத்தினால் இருவரும் பிரிந்து வாழ்ந்தார்கள். என்ன அரசரே, மிகுந்த வேதனைகள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. இன்னும் ராணியை நினைத்துத்தானா? ஆமா மந்திரியே, ராணியை என்னால் மறக்க முடியவில்லை. நான் செய்த சிறு தவறினால் ராணி என்னை விட்டு சென்று விட்டாள். அன்று என்னால் முடிந்தவரை அவரின் விலைமதிப்பற்ற நகையை கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் என்ன செய்யப் போகிறேன்? அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. நான் என்ன செய்து அந்த நகையை கண்டுபிடிப்பேன்? அதை யார் எடுத்து சென்று இருப்பார் என்பது எனக்கு இன்னமும் குழப்பமாக இருக்கிறது. இதற்கு உங்களிடம் ஏதாவது யோசனை கேட்டிருந்தேனே, நீங்கள் கூறவே இல்லையே. என்ன அரசரே, நகை திருடு போய்விட்டால் நம் கசானாவில் நகையே இல்லையா? வேறொரு நகையை எடுத்து கொடுத்திருக்கலாமே. அப்படி அந்த நகை அவ்வளவு முக்கியமான நகையா? ஆமாம், அந்த நகை ராணிக்கு மிகவும் முக்கியமான நகையும். அவருடைய தந்தை இறப்பதற்கு 2 நாட்கள் முன்பு ராணியிடம் வந்து, இந்த நகை உன்னுடைய அம்மாவின் நகை என்று கொடுத்து விட்டார். அதைத்தான் நாம் அரண்மனையில் யாரோ திருடிவிட்டார்கள். இதற்கு அப்புறம்தான் இதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாத என்று ராணி என்னிடம் சண்டையிட ஆரம்பித்தார். இப்பொழுது விட்டு பிரிந்து விட்டார். பாவம், தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. அந்த நகையைத்தான் அவரின் தாய் போல எண்ணியிருந்தால் அதுவும் இல்லை. அவர் மீது குற்றமில்லை, எல்லா குற்றமும் என் மீதுதான். அரசரே, எனக்கு சிறிது கால அவகாசம் தேவை. அதற்குள் நல்ல ஒரு யோசனை உங்களுக்கு தருகிறேன். அடுத்த நாள் காலையில இந்த ராஜ்யத்திற்கு வணிகம் செய்வதற்காக பார்வையற்ற வயதான மனிதர் வருகிறார். ஐயா, யார் நீங்கள்? கையில் குச்சியுடன் இந்த கிராமத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, நான் வணிகம் செய்யும் வியாபாரி. எனக்கு 2 கண்களும் தெரியாது. இந்த கிராமத்தில் வணிகம் செய்வதற்காகத்தான் வந்தேன். உன்னை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. கண்கள் தெரியாது, ஆனால் நகைகளை வைத்து வணிகம் செய்கிறாய். சரி, நான் உன்னிடம் நகைகளை வாங்கிக் கொண்டேன். அதற்கான பணத்தை பாதியாக கொடுத்தால் நீ என்ன செய்வாய்? அதை எப்படி கண்டுபிடிப்பாய்? அது சரி, இந்த கிராமத்திற்கு நீ எப்படி சரியான பாதையில் வந்தாய்? அது எனக்கு சுலபமான காரியம். ஒவ்வொரு நகைகளையும் தயாரிக்கும் போது அது எவ்வளவு பணம் என்பது அதில் பொறிக்கப்பட்ட சொல்லியிருக்கிறேன். அதை தடவி பார்த்து இவ்வளவு பணம் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அதை வாங்குபவர்கள் என்னிடம் கொடுக்கும் பணத்தையும் தடவி பார்த்து அது எத்தனை வராகன் என்பதையும் கண்டுபிடித்து விடுவேன். இந்த கிராமத்திற்கு நான் வளர்க்கும் இந்த நாயின் மூலமாகத்தான் வந்தேன். இந்த நாய் எந்த கிராமத்திற்கு செல்கிறதோ அந்த கிராமத்தில் வணிகம் செய்துவிட்டு அங்கேயே தங்கிவிட்டு அதன் பின்பு எங்கள் வீட்டிற்கு பயணத்தை தொடங்குவோம். ஐயா, இங்கு நான் வணிகம் செய்து கொள்வதற்கு யாரிடம் அனுமதி வாங்க வேண்டும்? இங்கு நீ யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை. நேரடியாக அரசரிடம் சென்று ஒப்பந்த நூலை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும். எத்தனை நாள் வேண்டுமென்றாலும் இங்கே வணிகம் செய்யலாம். சரிப்பா, நானே உன்னிடம் அரண்மனை வாசலில் விடுகிறேன். இப்படி அவர் அரண்மனைக்கு முன்னாடி வந்துவிட்டுட்டு, இதான் அரண்மனை. உள்ளே சென்று அரசரிடம் அந்த ஒப்புதல் நூலை வாங்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கங்க. அரண்மனையில் அரசர் மிகுந்த சோகத்தில் இருந்தார். யார் நீங்கள்? எதற்காக அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். மிகவும் மனவேதனைகளில் இருக்கிறேன். அரசரே, நான் வணிகம் செய்யும் வியாபாரி. அதற்கான ஒப்புதல் நூலை எழுதிய வாங்கிக் கொண்டு போக வந்தேன். அது சரி, குச்சியை கீழே வைத்து என்னிடம் பேசலாமே. என்னை மன்னியுங்கள் அரசரே, எனக்கு 2 கண்களும் தெரியாது. என்னது, உங்களுக்கு 2 கண்களும் தெரியாத? அப்போது நீங்கள் எப்படி இங்கு வியாபாரம் செய்ய போகிறீர்கள்? அரசரே, கடவுள் அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு திறமையை கொடுத்திருப்பார். எனக்கு கடவுள் கண்களை கொடுக்கவில்லை. ஆனால் இது எத்தனை வரான்! இந்த நகை எத்தனை பவுன்! இதை யார் எடுத்தார்? ஒருவரின் பேச்சை வைத்தே அவர் எப்படி என்று கண்டுபிடித்து விடுவேன்.
இவரிடம் உதவி கேட்கலாமா? ஆனால் இவருக்கே கண்ணு தெரியலையே. வேண்டாம், நமது பிரச்சனையை நாம் தான் தீர்க்க வேண்டும். சரி, நீங்கள் வணிகம் செய்வதற்காக ஒப்புதலை நான் தருகிறேன். பாவம், உங்களுக்கே கண் தெரியாது. இல்லை அரசரே, இந்த ஒப்புதல் நூலை என் மீது இரக்கம் வைத்து கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் அப்படி நீங்கள் கொடுத்தால் அது எனக்கு என் ஊனத்தினால்தான் கிடைக்கிறது என்ற கவலையினால் நான் வேலை செய்ய மாட்டேன். என் திறமைக்கு வேண்டுமென்றால் கொடுங்கள். சரி, அப்படியென்றால் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கள். அதற்கு கைமாறாக நான் உங்களுக்கு இந்த ஒப்புதல் நூலை தருகிறேன். என்ன உதவி அரசரே? சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அது ஒன்றுமில்லை. 2 நாட்களுக்கு முன்பு என் ராணியின் நகை திருடு போய்விட்டது. அந்த நகை என் மனைவியின் தந்தை பரிசாக கொடுத்திருந்தார். இந்த நகை திருடு போனதற்காகவே ராணி என்னிடமிருந்து சண்டை போட்டு பிரிந்து விட்டார். உங்களால் முடிந்தால் அந்த நகை யார் எடுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? நான் இப்படி கேட்கக்கூடாதிருந்தாலும் கேட்கிறேன். ஏனென்றால் என் மனநிலை சரியில்லை. எப்படி யோசிப்பது என்பது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு உதவுகிறீர்களா? நிச்சயமாக அரசரே, என்னால் உங்களுக்கு உதவ முடியும். 2 கண்களும் தெரியாத இவரால் எப்படி எனக்கு உதவ முடியும்? இவர் என்ன செய்வார்? இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.